ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா உடல் சூட்டை தணிக்கும் வெந்தய சாம்பார் சுவையாக நம்ம வீட்டு ஸ்டைலில் இட்லிக்கு நல்லா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி சாம்பாருக்கு எந்த அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துப்போமோ துவரம் பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம், கூட எந்த பருப்பும் சேர்க்கக்கூடாது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெந்தயம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே 1/4 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த பருப்போடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி 2, மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்கலாம். பருப்போடு இந்த பொருட்களை சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில். வெந்தய சாம்பாருக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். தனியா 1/4 ஸ்பூன், வற்றல் மிளகாய் 11, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். நல்லா பொன்னிறமாக வறுத்து நல்லா ஆற விட்டு நம்ம கொஞ்சம் கொரப்பாக எடுத்துக்கலாம். எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா கொஞ்சம் கொரப்பாகவும் கொஞ்சம் மழமழனும் இருக்கணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். சாம்பார் தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 5லேருந்து 6 வற்றல் மிளகாய், ஒரு 3 கொட்டை அளவுக்கு புளி தண்ணியில் ஊற விட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற விட்டோம்னா நல்லா ஈஸியாக தோல் பிரிஞ்சு வந்துடும். கருவேப்பிலை, ஃபைனலாக நமக்கு தூவத்துக்கு கொத்தமல்லி. இப்போ வானலில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வற்றல் மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்தோடனே கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாம்பார் வெங்காயமும் சேர்த்து அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதங்க விடலாம். வெங்காயத்தில் பாதி அளவுக்கு நமக்கு உப்பு நல்லா ஊறி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை நல்லா கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் பருப்பை 4 முறை நல்லா நம்ம இது போல் மத்தில் மசிச்சு விட்டுடலாம். வெங்காயம் வதங்கும் போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய பருப்பை அதோடு எடுத்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய மசாலாவையும் கரைச்சி அதிலேயே ஊற்றிடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி பருப்பு கொஞ்சம் கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுள்ள நம்ம மசாலாவை சேர்த்துக்கணும். ஊற வச்சுருக்கிற 3 கொட்டை அளவு புளியையும் கரைச்சி அதோடு விட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் சாம்பாரை நல்லா கொதிக்க விடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாரோடு சேர்ந்து இந்த சைடு இட்லியும் நல்லா வெந்துட்டுருக்கு. சாம்பார் சூப்பராக அருமையாக கொதிக்குது. ஒரு 15 நிமிஷம் நல்லாவே கொதித்து வந்துச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விடலாம். இட்லிக்கு அருமையான சுவையான வீட்டு ஸ்டைலில் உடல் சுட்டை தணிக்கக்கூடிய வெந்தய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாம்பாரை கீழே இறக்கி வச்சிடலாம். சூடான இட்லியோடு சூடான சாம்பார் நல்லா அருமையாக சுவையாக உடலுக்கு நல்லா ஹெல்த்தியான உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தய சாம்பார் ரெடியாக இருக்குது. நம்மளோட வீட்டு ஸ்டைலில் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிட்டு ஆல் எண்ட் ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க. பை. தேங்க்யூ.